ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது. ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்துட்டார் அப்படின்னா அந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடக்குது. ஜென்மச்சனின்னா என்ன? ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு விரையச்சனியை நீங்கள் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது 2.5 வருஷத்தில் இப்போ 2 வருஷம் 4 மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29ஓட மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 5 வருஷம் முடிய போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு அப்படின்னா அதாவது மங்குச்சனியில் ஜென்மச்சனி. தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி, மாணிக்கு இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்த விரைய, மாடு கறக்க போன குடிக்க அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ரோட்டில் போகிறவங்க இருக்கிறவங்ககிட்ட போய் ஒரு 100 பேர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த 100 பேரில் 90 பேர் சொல்கிற வேலையை பேர் என்ன தெரியுங்களா? என்னோட உயிர் மட்டும்தாங்க இருக்குது, பிச்சை ஒன்று எடுக்கலை, நான் அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறேன். இந்த பதில் கண்டிப்பாக 90 பேர் கண்டிப்பாக சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா, இந்த ஜென்மச்சனி கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை. அதே போல் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது முதல் வாரிசு எனக்கு இருக்குங்க, 2வது வாரிசு இல்லை நினைச்சாலும் சரி, இல்லை எனக்கு பெண் வாரிசு இருக்குது, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஆண் இருக்குது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ஒன்று. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? எங்கே போய் நலமாக இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனின்றது ஒன்று பிடிச்சிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் சாமி நல்லா இருக்கிறது அப்படின்ற கேள்வி ஒவ்வொரு மனுஷாக்களுக்குள்ளாரையும் இருக்கதா செய்யுதுங்க. சரிங்களா? இது இந்த மாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது தெளிவாக அருமையாக அற்புதமாக நம்ம சொல்ல போகிறோம், கேளுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இந்த மாசி மாதம், அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நிகழும் மங்களகரமான, அதாவது பார்த்திங்கன்னா குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த உடைய மாதம் பிறக்கப்படுது. பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில், அதாவதுன்றது சிம்ம ராசியில் மகர லக்னத்தில், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய திசையில் 126 டிகிரியில் தான் இந்த உடைய மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான மாதமா அல்லது பாதகமான மாதமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். சனி பகவான் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக இந்த உடைய சனி பகவான் வந்து தொழிலுக்காரகன் சொல்லுவாங்க. சரிங்களா? தொழிலுக்காரகன், காரத்துவத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் சொல்லுவாங்க. அப்படி இருக்க வேண்டிய இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னா இப்போ ஜென்மத்தில் இருக்கிறார். பொதுவாக ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாது. ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்துட்டார் அப்படின்னா அந்த கிரகம் செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதை விட உங்களுக்கு ஜென்மச்சனி வேறு நடக்குது. ஜென்மச்சனின்னா என்ன? ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு விரையச்சனியை நீங்கள் பார்த்துட்டீங்க. ரெண்டாவது 2.5 வருஷத்தில் இப்போ 2 வருஷம் 4 மாதம் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது. கிட்டத்தட்ட இந்த மார்ச் 29ஓட மார்ச் மாதம் 29ஆம் தேதியோட உங்களுக்கு 5 வருஷம் முடிய போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டு அப்படின்னா அதாவது மங்குச்சனியில் ஜென்மச்சனி, 2வது ரவுண்டு அப்படின்னா கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது அதாவது பொங்குச்சனியில் ஜென்மச்சனி, 3வது ரவுண்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆயுள் சனியில்
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி. பொதுவாக ஒவ்வொரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு வந்து சனி பகவான் 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி வந்து பெயர்ச்சி ஆகிறார். அப்போ கும்பராசியில் இருக்க வேண்டிய சனி பகவான், தான் சொந்த வீட்டில் இருக்க வேண்டிய சனி பகவான் அடுத்தது குருவுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்க்கும்போது மீன ராசிக்கு போகிறார். அப்போ மீன ராசிக்கு போக வேண்டிய சனி பகவான் 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் வந்து குருவுடைய வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் இருக்க போகிறார். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாத சனி. மீன ராசிக்காரங்களுக்கு வந்து அடுத்தது பாத சனி இல்லைங்களா? அப்போ 2.5 வருஷம் கிடையாது. அப்போ 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் தான் உங்களுக்கு பாத சனி. அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து சனி வக்கரத்தில் போகிறாரு பார்த்தீங்களா? கரெக்டாக 2 டைம் போவார் வக்கரத்துக்கு. ஒரு வக்கரத்துக்கு போனாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம். அப்போ ஒரு 4.5 கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இடப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் இருந்தால் தவிட்டு பொடி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்த விரைய, மாடு கறக்க போன குடிக்க அது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உங்கள் நிலைமை எப்படி இருக்குதுன்னா, எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உண்மையாலுமே ஒரு ரோட்டில் போகிறவங்க இருக்கிறவங்ககிட்ட போய் ஒரு 100 பேர்கிட்ட ஒரு பேட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த 100 பேரில் 90 பேர் சொல்கிற வேலையை பேர் என்ன தெரியுங்களா? என்னோட உயிர் மட்டும்தாங்க இருக்குது, பிச்சை ஒன்று எடுக்கலை, நான் அவ்வளோ சிரமத்தில் இருக்கிறேன். இந்த பதில் கண்டிப்பாக 90 பேர் கண்டிப்பாக சொல்லுவீங்க. காரணம் என்னென்னா இந்த ஜென்மச்சனி கண்டதும் தெண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்டவோர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கலை. அந்த நிலைமை தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்குது. இதனுடைய நிலைமை எப்போ மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 29ஆம் தேதியோட உங்களுக்கு ஜென்மச்சனி முடியுது. முதல்ல அது சந்தோஷப்படுங்க. அடுத்தது வந்து இன்னொரு 2.5 வருஷம். அதெல்லாம் சொன்ன மாதிரி 2.5 வருஷம் கூட கிடையாது, 2 வருஷம் 2 மாதம் 5 நாள் தான். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்கு இந்த உடைய மாசி மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த கும்பராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான பூருட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்த கும்பராசி. அப்போ இந்த கும்பராசிக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார், சுகஸ்தான குருவாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறார், சுகஸ்தான குரு. சரிங்களா? அப்போ குரு பகவான் உட்கார்ந்த இடம் பரவாயில்லை. தாயினால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், காசு பணம் வரலாம். மொத்தத்தில் அம்மாவுடைய உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு உண்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார், அம்மாவுடைய இடத்துல உட்காந்துருக்கிறார். அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணணும், இதர செலவு பண்ணணும், அவங்களுக்கு உடல் உபாதிகள் சரியில்லை, மொத்தத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அவங்களோட ஹெல்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாதம் கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிமுறைகள் பண்ணினீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்போக்கூட போகும். ஒன்று திருநள்ளாறு போயிட்டு வந்தால் நல்லது, இல்லைன்னா நவகிரகத்தை சுற்றிட்டு வந்தால் நல்லது, எள்ளும் சோறு கலந்து காகத்துக்கு வச்சுட்டு வந்தால் நல்லது, சனீஸ்வரன் கோயிலில் எள் தீபம் வாங்கி விளக்கு பொறுத்துறது நல்லது. கருப்பு எள்ளு வாங்கி கருப்பு துணியில் பொட்டணம் கட்டி அதில் வந்து எல் தீபம் அகல் விளக்கில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு பொருத்தி கும்பிட்டு வந்தால் நிச்சயமாக இது ஒரு வகையில் நல்லது. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படின்றவர் வந்து 4ஆம் இடத்துல நட்பாக இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய பார்வை காலம், அதாவது அம்மாவுக்கு வந்து, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வந்து மாதிரஸ்தானம், சுகஸ்தானம் வந்து தாயுடைய வீடு. அப்போ அந்த தாயுடைய வீட்டுகளில் தாய்க்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதிகள் அதாவது கொஞ்சம் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருந்து அவங்களுடைய ஆரோக்கியங்கள் ஓரளவுக்கு மேம்படுறதுக்கு கண்டிப்பாக இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சகோதர ஸ்தானத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய அதாவது செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல அவர் வந்து புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானமும் ஓரளவுக்கு, ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தானே. அதே போல் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு, அதாவது முதல் வாரிசு எனக்கு இருக்குங்க, 2வது வாரிசு இல்லை நினைச்சாலும் சரி, இல்லை எனக்கு பெண் வாரிசு இருக்குது, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு ஆண் இருக்குது ஆசைக்கு பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. ஒன்று. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கும் 9ஆம் இடம் அதாவது பாக்கியஸ்தானத்துக்கும் பிதிருஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது. இப்போ இதுக்கு முன்னாடி ஜாதகருக்கோ தந்தைக்கோ சங்கட சலிப்பாக இருந்து பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை ஜாதகருக்கோ தாய்க்கும் மனசங்கடத்தோடு இருந்தாலும் சரி, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வந்து இன்னைக்கு மாதிரஸ்தானம், அம்மாவுடைய வீடு, சுகஸ்தானம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அப்படின்றது அதாவது பிதிருஸ்தானம், அப்பாவுடைய இடம், பாக்கியஸ்தானம். இந்த அப்பா அம்மா இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன்னா யாரு? மனைவி. அப்போ உங்களால் அவங்களுக்கு பிரச்சனை வருது இல்லையோ, தாயினாலையும் தந்தைனாலையும் மனைவினாலையும் இவங்க 3 பேர்த்தினாலையும் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன சங்கட சலுப்புகள் கண்டிப்பாக வந்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் போய் மீன ராசியில் உச்சம் அடைஞ்சதுனால இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக சரியாகி ஓரளவுக்கு மீண்டும் சேர்றதுக்கோ மீண்டும் பழைய ஒரு பாசம் நட்பு கிடைக்கிறதுக்கு கூட கண்டிப்பாக வாய்ப்புண்டு. சரிங்களா? ஏன்னா இதனால இதுக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுனால நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க, இல்லை ஒரு வீட்டில் இருந்து 2 கதவு போட்ட மாதிரி சங்கட சலுப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு நேரம் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது புத்திர ஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜென்மத்தில் அதாவது 1வது வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி அது நட்பாக இருக்கிறதுனால இன்றைக்கி 15 தேதி வரைக்கும் கண்டிப்பாக பரவாயில்லை. அந்த 15 தேதிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் எங்கே போய் உட்கார்றாரு? மீன ராசியில் போயிட்டு அவர் நீச்சம் அடைஞ்சிடுறாரு. அப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை இப்போ குழந்தை பாக்கியமெல்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாசி மாதம் 15 தேதிக்குள்ளார கொடுத்துட்டா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டான்றதில் கொடுப்பாரு. அப்போ 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டிலே ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. ஹெல்த்துக்கு எடுக்கிறதுக்கு, ஏன்னா 8ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 15 தேதிக்கு மேலே போய் கண்டிப்பாக அவர் வந்து நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ வந்து உடல் உபாதைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு சிரமங்கள் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தது 7ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஜென்மத்தில் இருக்கிறார். அப்படின்னா அந்த ஜென்மத்தில் இருக்க வேண்டிய சூரிய பகவான் இப்போ திருமணத்துக்கு என்ன பண்ணுவார்னா ஒரு சிலருக்கு தடையாக தான் இருப்போம். ஏன்னா பொதுவாக ஜென்மத்தில் வந்த எந்த கிரகமும் அந்த வீட்டில் வேலை செய்யாது. அப்போ இந்த சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் ஜென்மஸ்தானத்தில் உட்கார்றதுனால கண்டிப்பாக திருமணம் நிறைய பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதனால் இந்த மாசி மாதம் சுப காரியங்கள் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் தடை தான். அதாவது நீங்கள் ஒன்று பண்ணலை ஒன்று வாங்கலை அப்படின்றத விட ஒன்று இழக்கலை ஒன்று நாங்கள் நஷ்டப்படலை அப்படின்னு சொல்கிறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான். சரிங்களா? அதனால் கொஞ்சம் இந்த 2 மாதம் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.